விவேகினம் மகாப்ரக்ஞம் தைர்யோதார்யம் க்ஷமாநிதிம் சதா அபிநவபூர்வந்தம் வித்யாதீர்த்தகுரும் பஜே வித்யாதீர்த்தகுரும் பஜே. மமாத்ய தேவோ வடமூலவாசி கிருபாவிசேஷாத் கிருதசன்னிதானः ஓங்காரரூபாம் உபதிஷ்ய வித்யாம் ஆவித்யகத்வாந்தமபாகரோது. எங்கள் ஆச்சாரியாருடைய கிருபையினால் எனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிடச்சிருக்குது. வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிது. என்ன அதிர்ஷ்டம்னு கேட்டாக்கே, பல சதமானோத்சவங்களை நடத்தக்கூடிய அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிது. முதல்ல 1995 எங்கள் சத்வித்யா சஞ்சீவனி சம்ஸ்கிருத பாடசாலையினுடைய சதமானோத்சவம். அப்புறம் 2007 பெங்களூர் சங்கரமடத்தினுடைய சதமானோத்சவம், காலட்டி சதமானோத்சவம் 2010. 2016 சாரதாம்பாள் கோயில் கும்பாபிஷேக சதமானோத்சவம். இப்போ 2017 எங்கள் ஆச்சாரியாடைய சதமானோத்சவம். இத்தனை சதமானோத்சவங்கள் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் எங்கள் ஆச்சாரியால் கிருபையினால் எனக்கு கிடைச்சது. வேறு எங்கள் பூர்வாச்சாரியாளுக்கு இந்த மாதிரி ஒரு அவகாசம் கிடைக்கல. இந்த சதமானோத்சவங்கள் எல்லாம் நாம் ஆச்சரணம் பண்ணுறது அவ விஷயத்திலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பக்தியையும் ஸ்ரத்தையும் தெரிவிக்கிறதுக்காக, இந்த ஒரு சந்தர்ப்பத்தை வச்சு அவளை நினைப்பதற்காக, அவளுடைய கிருபையை அடைவதற்காக எங்கள் குருநாதர் ஸ்ருங்கேரி சாரதா பீடத்திலே 35 வருஷம் அதிபதியாக இருந்தார். இந்த 35 வருஷத்தில் அவர் ரொம்ப அபாரமான சாதனைகளை பண்ணினார். மடத்து சரித்திரத்திலேயே பாரதம் முழுவதும் சஞ்சாரம் பண்ணின ஆச்சாரியர் என்கிற பெயர் எங்கள் குருநாதருக்குத்தான் கிடைத்தது. முந்தி எங்கள் பரமகுருநாதரும் பரமேஷ்டி குருநாதரும் தென்னிந்தியாவில் சஞ்சாரம் பண்ணினார். எங்கள் பராபர குருநாதர் நரசிம்ம பாரதி சுவாமிகள் வட இந்தியாவுக்கும் போயிருந்தார் என்று சரித்திரத்தில் இருக்கு. ஏன்னா அவருடைய அஷ்டோத்தர சதநாமத்திலே துவாரகாதி மகாக்ஷேத்திர யாத்திரை பண்ணினதாக இருக்கு. ஆனால் நேபாளத்துக்கு போனதாக இல்லை. எங்கள் குருநாதர் நேபாளத்துக்கும் போயிருந்தார். அந்த கீர்த்தி எங்கள் குருநாதர் தான்.
துவாரகாதி மகாக்ஷேத்திர யாத்ரா சந்துஷ்ட மானசா அப்படின்னு நரசிம்மபாரதி சுவாமியோட நாமங்கள் ஒரு நாமம். ஆனால் நேபாளத்துக்கும் போய் அங்கே பசுபதிநாதருக்கு பூஜை பண்ணி அதுவும் மகாசிவராத்திரி சந்தர்ப்பத்தில் பசுபதிநாதருக்கு பூஜை பண்ணி லோகக்ஷேமத்தை பிரார்த்தனம் பண்ணின மகான் எங்க குருநாதர் தான். அதனால இந்த ஸ்ருங்கேரி சாரதா பீட குரு பரம்பரையில் எங்கள் குருநாதருக்கு ஒரு தனி ஸ்தானம் உண்டு. இப்பேற்பட்ட ஒரு மகான், அத்விதீயமான மகான் இவர் அப்படிங்கிற ஒரு பேச்சு அவர் விஷயத்தில் தான் நாம் சொல்ல முடியும். எங்கள் குருநாதருடைய குணாதிசயங்கள் எல்லாம் சேர்த்து அந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தில் விவேகினம் மகாபிரஜம் தைரிய ஔதாரிய க்ஷமாநிதிம் அங்கிற ஒரு ஸ்லோகத்தில் அவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் அடங்கியிருக்குன்னு சொல்லி எனக்கு அதை விவரணமும் பண்ணிட்டேன். இன்னொரு எங்கள் குருநாதருடைய ஒரு பெரிய குணம் என்னன்னு கேட்டாக்க, எந்த ஒரு விஷயத்திலையும் கூட தான் முதல்ல அதை ஒத்துக்காட்டாலும் கூட அப்புறம் யோசனை பண்ணி இது சரியா இருக்கு அப்படின்னு சொல்ல ஒத்துக்கக்கூடிய ஒரு சுபாவம் அவருக்கு இருந்தது. என்னுடைய அனுபவத்தில் இப்படி நடந்தது. நான் ஒரு தடவை அவர்கிட்ட மடத்தினுடைய ஆட்சி விஷயத்தில் ஒரு சஜஷன் கொடுத்தேன். இப்படி பண்ணினா நல்லா இருக்கும். சுவாமி இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம், பேசாமல் இருங்க நீங்கள். சரி, ஆச்சாரியர்களுக்கு மனசுக்கு வந்தால் தான் செய்யலாம், இல்லாட்டி எனக்கு தேவையில்லைன்னு. அப்புறம் ஒரு 4 நாள் கழித்து, சுவாமியோட அன்றைக்கி நீங்கள் சொன்னேடே அதை முதல்ல பண்ணிவிடுங்கப்பா. இல்லை அன்றைக்கி ஆச்சாரியம் வேண்டான்னு உத்தரவு எடுத்து அது அன்னைக்கு. அப்புறம் நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன், நீங்கள் சொன்னது ரொம்ப சரியாக இருக்குது. உதாரணமான மனசு. சாதாரண இன்னொருத்தன் சொன்னால் நான் ஏன் கேட்கணும்? என்னை விட சின்னவன் சொன்ன வார்த்தை நான் ஏன் கேட்கணும்? நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு இருப்ப மீதி பேர். ஆனால் அவர் அப்படி யுக்தி யுக்தம் வச்சோகிராஹ்யம் பாலாதப்பி சுகாதப்பிங்கிற ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? யுக்தி யுக்தமான வார்த்தை யார் சொன்னால் என்ன? அதே மாதிரி நீ சொன்னார், ரொம்ப யோசித்து பார்த்தேன், நீங்கள் சொன்னது ரொம்ப நன்னா இருக்குது, அது பண்ணிடுங்கோ. அப்பேற்பட்ட ஒரு ஔதாரியம் அந்த மகான் கிட்ட தான் நான் பார்த்தேன். எல்லோருக்கும் க்ஷேமம் உண்டாகணும், யாருக்கும் கஷ்டமாகப்படாது, நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இன்னொருத்தருக்கு நான் உதவி செய்யணும் அங்கிறது அவர் சொல்கிறது மட்டுமல்ல, தான் தன்னுடைய ஜீவனத்தை வாழ்க்கையில் அதை நடத்தி காமிச்சார். எத்தனையோ பேருக்கு உபகாரம் பண்ணினார். அப்பேற்பட்ட ஒரு மகான் நமக்கு குருவாக கிடைச்சார். அவருடைய சேவை செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சித்து. அவர் நம்ம விஷயத்தில் பிரசன்னராக இருந்தார். அங்கிறதுதான் நம்முடைய பாக்கியம். சிந்தை கடங்கா சின்மய சிவபொருள் விந்தை புரியவே வியனுலகில் வந்தோ தஞ்சம் அடையார்க்கு தயை புரிந்து தெளிவூட்டி நெஞ்சம் புகுந்து நெகிழ்விக்கும் அற்புதமே எந்தை அபிநவ வித்யா
சத்குருவே எந்தை அபிநவ வித்யாதீர்த்த சத்குருவே அபிநவ வித்யாதீர்த்த சத்குரு